யூடியூப் ரூட்டர்ஸ் ரீட்ஸ் நடத்தும் சிறப்பு கலந்துரையாடல். ஊடகவியலாளர்கள் இந்திரகுமார் தேரடி, சேகுவேரா, யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர், ரவுதிரா ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கலந்துரையாடல் மார்ச் 8 மாலை 4:30 மணிக்கு. இடம் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைமை அலுவலகம், மயிலாப்பூர். அனைவரும் வருக. சங்கீதா அவர்கள் விஜயின் மீது கொடுத்த அந்த டிவோர்ஸ் புகார், அதை எல்லாரும் விவாதிக்க ஆரம்பித்தாங்க. அதில் விஜய் ஒரு சைக்கோ, அவர் ஒரு மென்டல் டிசார்டர், அவர் இந்த கேள்விகளை, அதாவது அந்த உறவு சம்பந்தமான கேள்விகளை, அந்த நடிகையோட ஏன் உறவு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது என்னுடைய உரிமைகளை பறித்தார், எனக்கான சேர வேண்டிய சுதந்திரத்தை அவர் மறுத்தார் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் விவாத பொருளாகும் பொழுது, அடுத்த மறுநாளே ஒரு நிகழ்ச்சிக்கு விஜய் அவர்கள் நேரடியாக தன்னுடைய காரிலேயே, அதுவும் காஸ்டியூம் முதற்கொண்டு சேம் பேட்டர்னில் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு த்ரிஷாவை கூப்பிட்டு வந்து, த்ரிஷாவை தான் கூப்பிட்டு வந்தார். அது அந்த நடிகையே இல்லையாங்கிறது நமக்கு தெரியல, த்ரிஷாவை கூப்பிட்டு வந்தார். இது பயங்கர வாத பொருளாக ஆணுச்சு. இது வெளியில் எல்லாரும் வாதிச்சாங்க. இல்லை இது அவங்களுடைய பர்சனலை எப்படி நீங்கள் வாதிக்க முடியும், த்ரிஷாவுக்கும் விஜய்க்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பர்சனல், அதை எப்படி நீங்கள் வாதிக்க முடியும் அப்படின்னு பல பேரும் கேட்டாங்க. இன்றைக்கி பொதுவெளியில் வாதிச்சதை தாண்டி பல நடிகர்கள் அதை குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு ஏர்போர்ட்டில் நின்று பேசும் பொழுது, அவர் அது சம்மந்தமான கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது, அது ஒரு பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலாக இருக்குன்னு. அந்த வீடியோவை நாம் எதுலேயுமே போஸ்ட் பண்ணல. நம்மளோட சோஷியல் மீடியாவில் நான் சமுத்திரக்கனி அவர்கள் பேசியதாக பரப்பப்படுகிற வீடியோவை நம்ம எதுலேயுமே போஸ்ட் பண்ணல. நாம் ஏன் போஸ்ட் பண்ணலனாக்கா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னங்கிறது சேர்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி மட்டும் இல்லை, நடிகர் விமல் அவர்கள் தஞ்சாவூரில் ப்ரெஸ் மீட் பண்ணும் பொழுது இந்த விஜய் சம்பந்தமான குறித்த கேள்விக்கு அவரும் தன்னுடைய மனதை திறந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் பார்த்திபன் அவர்கள் இதை குறித்து பேசும் பொழுது விஜய் அவர்களை அட்டாக் செய்து அவருடைய பானையில் சலுப்புன்னு அடி விழுந்ததே தெரியாத அளவுக்கு அடிச்சிருக்கிறாப்புல. இது போன்று இந்த பிரபலங்கள் தாண்டி இன்னும் சில பிரபலங்கள் நம்ம கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யாரை பழி வாங்குறது, யாரும் பழி வாங்குறது, இந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ தான் நான் சமுத்திரக்கனி அவர்கள் பேசும்போது எடுக்கப்பட்டு பரப்பப்படுகிற வீடியோ. இந்த வீடியோவில் குறிப்பாக அவர் சொல்ல வர கருத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த த்ரிஷாவை கூப்பிட்டு வந்ததை கண்டித்து தான் அவர் பேசுகிறார். யாரை பழி வாங்குறதுக்கு கூப்பிட்டு வராப்புல, கட்சி நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு, கத்தி தேவையில்லாத வேலை இது பாருங்கள், சொந்த கட்சிக்காரனே நிர்வாகிகளே என்னால் முட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடுறான், அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கவன் யார் கேட்க போகிறா, இதெல்லாம் நீ யாரை பழி வாங்குறது முதல்ல வெளில கூப்பிட்டு வர அப்படின்னு கண்டிக்கிற துணியில் பேசுகிறாரு. பக்கத்தில் நான் பாலா அவர்கள் நிற்கிறாரு, அப்புறம் உதயகுமார் நிற்கிறாங்க. அவங்களும் அதை மறுத்து பேசலை, அவங்களும் என்டார்ஸ் பண்ணி தான் பேசுகிறாங்கன்னு வைங்களேன். இந்த வீடியோ வைரலாகி பல நியூஸ் சேனல்ஸில், பல யூடியூப் சேனல்ஸில், தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் பலரும் இதை பகிர்ந்துருந்தாங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்த பொழுதே நம்மளுடைய பார்வைக்கு வந்துருச்சு. ஆனால் அதை பார்த்துட்டு நாம் அதை டவுன்லோட் பண்ணியோ, நாம் அதை வேறு எந்த வகையிலோ ஷேரோ நம்ம எதுவுமே பண்ணலை. நம்மளுடைய சோஷியல் மீடியா எந்த சோஷியல் மீடியாவிலையும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியாது. ஏங்க இது முக்கியமான விஷயம் இல்லையா? விஜயை பற்றி, அந்த விஜய் த்ரிஷா உறவை குறித்து முக்கியமான ஒரு மேட்டரை நான் சமுத்திரக்கனி பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரலாக இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் ஏன் ஷேர் பண்ணலை அப்படின்னாக்கா, இந்த விஷயம் குறித்து நான் சமுத்திரக்கனி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி அங்கே இதை பற்றி பேசியிருந்தாரோ, அல்லது பத்திரிகையாளர்கள் இதை குறித்த கேள்விகள் கேட்டு அதற்கு இவர் பதில் சொல்லியிருந்தாலோ, அல்லது ஒரு பைட் எங்கேயாவது ஒரு பேசி அந்த வீடியோ வைரல் ஆகி அதை அப்படி வந்திருந்தாலோ, அல்லது அவருடைய சோஷியல் மீடியாவில் அவர் அவராகவே பேசி அந்த கருத்தை வெளியிட்டிருந்தாலோ, அல்லது பத்திரிகை செய்தியாக டெக்ஸ்டாக போட்டு சமுத்திரக்கனின்னு பேர் போட்டு பத்திரிகை செய்தியாக வந்திருந்தாலோ அதை குறித்து நம்ம பேசியிருந்திருக்கலாம். அதை நம்ம ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம், டவுன்லோட் பண்ணி போஸ்ட்டும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இது அப்படி எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல. இது தனிப்பட்ட முறையில் ஏர்போர்ட்டில் அவர் பாலா அண்ணன், அவங்க உதயகுமார் அண்ணன், அவங்களாம் சந்திக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் இதை குறித்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதான் பயங்கர வைரலாக இருக்குது, எல்லார் மத்தியிலும் பேச பொருளாக இருக்குது அப்படிங்கிற பொழுது அதை குறித்து வாதம் தான் நடந்திருக்கு. அப்போ அதை பற்றி தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது நான் சமுத்திரக்கனி அவர்கள் அவருடைய சொந்த கருத்தாக அதை அங்கே பதிவு பண்ணுறாரு. இதை கேமரா இருக்குன்னு அவர் பதிவு பண்ணலை, கேமரா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மொபைல்லேருந்து இது எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல, அவருடைய நாலேஜ் இல்லாமல் இது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அவர் எனக்கா அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதை பேசி முடிக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக ஒரு ஹஸ்கி வாய்ஸில் தான் லைட்டாக அப்படி பேசுகிறார். அப்போ பேசிட்டு அதுக்கப்புறமா தான் தம்பி ஃபோட்டோ தம்பி ஃபோட்டோடா அப்படின்னு சொல்லி யாரோ பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க வர்றாங்க. அந்த ஃபோட்டோ எடுப்பதற்கு தயாராக இந்த ஆப்போசிட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காருல, அவர் அதுக்காக தான் ஃபோன் எடுத்திருக்காரு. அவங்க ஏதோ பேசணுன்னா கை தெரிஞ்சோ தெரியாமலோ அது ரெக்கார்ட் ஆயிருக்கு.
அப்போ அது பார்க்கும்பொழுது தெரியுது, தெரிஞ்சுதான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சூப்பர் மேட்ரை எடுத்து போட்டோம்னாங்க பயங்கர வைரல் ஆகும் அப்படின்னு யாரோ செஞ்ச ஒரு வேலையாக தான் தெரியுது. ஆனால் சமுத்திரக்கனி அவர்கள் விஜயை பற்றி வாயை திறக்கும் பொழுது இவர் கேமராவை ஆன் பண்ணிட்டாரு, இவருக்கு அவர் வாய் ஆன் பண்ணும் பொழுது இவர் கேமரா ஆன் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இது அவருடைய வித்தவுட் பர்மிஷன், வித்தவுட் நாலேஜ் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இது இந்த எத்திக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த எத்திக்ஸுக்கு புறம்பானது இது போன்ற செயல்களை பத்திரிகை தர்மத்திற்கு எதிரானது. இது போன்ற செயல்கள் ஜேர்னலிசத்தில் வராது. இந்த சம்பவத்தை ஜேர்னலிசம் இல்லை, பர்சனலாகவே யாராவது அப்படி பேசும்பொழுது கூட பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி பேசினா கூட இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிக்கிறது அல்லது ரெக்கார்ட் பண்ணி வெளியில் அனுப்புறது அப்படிங்கிறது அயோக்கியத்தனமான வேலை. இந்த வேலையை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்க வேண்டியவர்கள். இது கண்டிக்கத்தக்க செயல், இது நம்பிக்கை துரோகம். ஏன்னாக்கா உங்கள் முகம் அண்ணன் சமுத்திரக்கனிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாளை பின்னா உங்களை எங்கேயாவது பார்த்தாருனாக்கா ஒருவேளை அவங்க பத்திரிகை துறையில் வேலை பார்க்கலாம், வேலை பார்க்காமலும் இருக்கலாம். நாளை பின்னா எங்கேயாவது பார்த்தாருனாக்கா எப்படி உங்களை மதித்து பேசுவார்? எனக்கா இப்போ ஒரு செலிபிரிட்டிஸ் நிற்கும் பொழுது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். பத்திரிகை துறையை சார்ந்தவங்களோ அல்லது இன்ஃப்ளூயன்சர்ஸோ அல்லது அங்கே நிற்கக்கூடியவங்களோ அவரை ஃபோட்டோ எடுக்கிறது, அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது. அவங்க அதுக்கு போஸ்ட் தருவாங்க, கொடுப்பாங்க, எல்லா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும் அந்த ஃபோட்டோ. ஸோ அப்படி அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னாக்கா அவங்க தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்கனாக்கா அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சாட்டை துறைமுருகனா? சீமான் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அல்லது சீமான் பண்ணுற சேட்டைகளெல்லாம் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தன்னுடைய பதவி கட்சிக்குள்ளே உயர் பதவி கொடுக்கலனாக்கா இந்த ஆடியோவையும் வீடியோவையும் வெளியிடுமா அப்படின்னு மிரட்டுறதுக்காக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அல்லது தன்னுடைய பதவியை குறைக்கக்கூடாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த கட்சிக்கிட்ட வேணாலும் காசு வாங்குவேன், நான் இஷ்டமயிருக்கு தான் நான் பேசுவேன், என் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, ஒருவேளை எடுத்தினாக்கா உன்னுடைய ஆடியோ வீடியோ முழுக்க நான் வெளியிடுவேன், பூரா பயலுக்கு நான் சப்ளை பண்ணிடுவேன், உனக்கு எதிராக எவன் பேசிட்டு இருக்கானோ எல்லாருக்கும் நான் சப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறதுக்கு இந்த சாட்டை துறைமுருகனான்னு கேட்குறேன் நான். ஏன்னா சாட்டை துறைமுருகன் தான் அந்த வேலையை செய்வாப்பில்ல. இந்த வேலைக்கு பேர் சாட்டை துறைமுருகன் தரணும்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய ஃபோனில் தான் சீமான் பேசியதாக அந்த ஆடியோ எல்லாம் பரவணுச்சு இல்லைங்களா? அந்த பிசுறு மசுருன்னு பேசுனதாக இருக்கட்டும், கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனதாக இருக்கட்டும், கட்சியில் உள்ள பலரை பேசியதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த சாமியார் ஒருத்தன் ஓடி போனான் பாருங்க நித்யானந்தா, அவரை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், இன்னும் பல ஆடியோக்கள் டெய்லி ஒரு ஆடியோ லான்ச் அப்போ ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சு எங்கேருந்து வந்த ஆடியோ லான்ச்சு, சோர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த ஆடியோக்கான மிக்சிங் ஃபுல்லாக எங்கே நடந்திருக்குனாக்கா சாட்டை துறைமுருகனுடைய ஃபோனில் தான் நடந்திருக்கு. அப்போ சாட்டை துறைமுருகனே ஒரு கிட்ட சொன்னாப்புல இது என்னுடைய ஃபோனில் உள்ள ஆடியோ தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை, ஆனால் என்னுடைய நாலேஜ் இல்லாமல் இந்த ஆடியோவை வெளியே எடுத்து போட்டது வருண் அவர்கள் அப்படின்னு சொன்னாப்புல. கைது பண்ணும் பொழுது ஃபோனை வாங்கிக்கிட்டாங்க, பாஸ்வேர்டையும் வாங்கிக்கிட்டாங்க. அதன் மூலமாக அந்த ஃபோனில் உள்ள ஆடியோக்களெல்லாம் அவங்க தரவிறக்கம் செய்து அவங்க வேறு வழியில் அவங்க வெளியில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாப்லே தவிர அது எங்கள் அண்ணன் பேசுனதே இல்லை, இவங்க வெட்டி ஒட்டி பரப்புகிறாங்க அல்லது மெமிக்ரி செஞ்சு பரப்புகிறாங்க அல்லது ஏஐ செஞ்சு பரப்புகிறாங்கன்னு எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல. அது எங்கள் அண்ணன் பேசுனது தான், அது என் ஃபோனில் தான் இருந்துச்சு, வெளியிட்டது வருண் அவர்கள்னு சொன்னாப்ல. அப்போ அந்த ஆடியோவை ஏன் காப்பி பண்ணி வைக்கணும்னாக்கா தான் இந்த கட்சியில் எந்த தவறு செஞ்சாலும் எந்த நடவடிக்கையும் தன் மீது எடுக்கப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, தன்னுடைய பதவி உயர் பதவியில் மேலும் மேலும் போகும் பொழுது ஒருவேளை தரம் மறுத்தாலோ அல்லது இந்த பதவியை நான் தவறு செய்யும் பொழுது பதவி இறக்கம் செய்யணும்னு நினச்சாலோ இந்த ஆடியோவையும் இந்த வீடியோவையும் காமிச்சு நான் மிரட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. அதில் ஒரு அரசியல் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு லாஜிக் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பிஜேபிக்காரன் செய்கிறது மாதிரியான ஒரு லாஜிக் இருக்குதுல்ல. ஏன்னா தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குதுல்ல. ஆனால் நீங்கள் செய்கிறீங்கள இப்படி சமுத்திரக்கனி என்ன பேசும் பொழுது மறைமுகமாக அந்த வீடியோ எடுத்து வெளியிடுறதுங்கிறது உங்களுக்கு என்ன லாபம் இருக்குதுல்ல? வியூஸு, ஒரே ஒரு விஷயம் வியூஸு. இதை போட்டோம்னாக்கா வியூஸ் நல்லா போகும், நல்லா ரீட்வீட் ஆகும், அப்புறம் இதுலேருந்து வைரல் ஆகும். இந்த ஒரு விஷயம் தான் இருக்க தவிர இதனால் வேறு புண்ணியமே கிடையாது, தனிப்பட்ட முறையில் லாபமாக கிடையாது. அந்த வியூஸின் மூலமாக அது யூடியூப்பில் போனால் தான் வருமான ரெவன்யூ வரும். இல்லை இதில் போட்டோம்னாக்கா வியூஸு ரீட்வீட்டு இல்லை ஷேர் போகும், அவ்வளோதான். அப்போ சாட்டை திருமுருகம் பண்ணுற மாதிரியான வேலைகள் தான் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒருவேளை அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் இந்த கருத்தை வெளியில் சொல்லணும் அப்படின்னாக்கா அவருக்கு பெரிய ஃபேமஸான ஒரு ஃபேஸ் இருக்குது அவருக்கு. அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டாருனாக்கா 1000 மைக்கு நிற்க போகுது. அவர் இதை பற்றி பேசணுன்னாக்கா அவருடைய சோஷியல் மீடியாவில் பேசி போட்டாலும் எல்லாரும் எடுத்து போட்டுருவாங்க, இல்லை ஒரு பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுருவாங்க. ஆனால் அமீர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு, அவங்களுக்கும் அந்த இவங்க கம்பெனி ஞானவேல் ராஜா அங்கே தயாரிப்பாளர் பிரச்சனை வரும்பொழுது நான் சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாப்புல, நேரடியாக கொடுத்தாப்புல பயங்கர வைரல் ஆனிச்சு. அந்த அறிக்கையை வச்சு நாமளும் வீடியோ போட்டோம். அப்போ நான் சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாலும் அவ்வளோ வைரல் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு வீடியோ போட்டாங்க எவ்வளோ வைரல் ஆகும், ப்ரெஸ் மீட்டு போட்டாங்க எவ்வளோ வைரல் ஆகும். அப்போ இந்த கருத்து அவருடைய கருத்து தான், அதில் மாற்று கருத்து இல்லை, அது அவர் பேசுனது தான் அவருடைய சொந்த கருத்து தான்.
அப்போ இந்த விஷயத்தை குறித்து அவருடைய கருத்து என்னவாக இருக்கிறதுனாக்கா, பொதுமக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறதோ, நம்மளுடைய கருத்து என்னவாக இருக்கிறதோ அதே கருத்து தான் சமுத்திரக்கனுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் வெளியிட்டு தான் தவறுன்னு சொல்கிறோம். இதுதான் அயோக்கியத்தனம்னு சொல்கிறோம். இந்த வீடியோவை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டாங்களோ அவங்க எல்லோருமே இந்த அயோக்கியத்தனத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அவர்கள் யோக்கியத்தனத்தை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதையற்றவர்கள். அதனால தான் இது நம்ம வெளியில்லை. அது அப்படி அவருடைய வித்தவுட் பர்மிஷன் இப்படி வெளியிட முடியும் அப்படிங்கிறதுனால நாம் அந்த வீடியோவை நம்ம வெளியில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரி அப்பா இப்போ சீமானுடைய ஆடியோவெல்லாம் அவருடைய பர்மிஷனோட தான் வெளியிட்டேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவன் ஆர்எஸ்எஸ்காரன்ட்ட யோக்கியத்தனம்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஜனநாயகவாதிகள்கிட்ட தான் நம்ம ஜனநாயகத்தனத்தோட நம்ம செயல் பண்ணணும். ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒருத்தவங்ககிட்ட நம்ம ஜனநாயகத்தன்மையோட மோதுறது என்பது முட்டாள்தனம் என்பதை இவ்விடத்தில் தெரிவித்துக்கொள்ள பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சரிங்க, அந்த வீடியோவை பற்றி பேசலன்ட்டீங்க, அந்த வீடியோ வைரல் ஆகிருச்சு அப்படிங்கிறதுனால தான் இப்போ நாமளும் எடுத்து போட்டோம் அந்த வீடியோ. இந்த வீடியோ வைரலாக இருக்குன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெண்டாவது, இந்த வீடியோ பற்றி நாம் ஏன் இதற்கப்புறம் பேச போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் ஒரு கமெண்ட்டாக வந்துட்டு இருக்கும் பாருங்கள். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் சும்மா போடணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டீசெண்டான கமெண்ட்டுகளாக தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதில் ஒரு 4-5 டீசெண்டாக எடுத்து போட்டிருக்கேன். அவனுக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் சமுத்திரக்கனிக்கு எதிராக இப்படி பேசிட்டாரான், அந்த வீடியோ வந்துருச்சா, அவங்க வீட்டில் உள்ளவங்களை பற்றி அவரை பற்றி ரொம்ப ஆபாசமான தரக்குறைவான வார்த்தை, தற்கொலையை பற்றி தான் தெரியுமா அவங்க எப்படி பேசுவாங்கன்ட்டு. ஏன்னா விஜயனுடைய மனைவியவே சங்கீதாவையே அவங்க என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும். விஜயனுடைய பையன் இருக்கான் பாருங்க ஜாசன், அவனையே என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது சமுத்திரக்கனியெல்லாம் ஏமாத்துறான் அவங்களுக்கு. இப்போ சங்கீதா ஜேசன்லாம் பிளட் ரிலேஷன் உள்ளவங்க, அவங்களையே இவங்க கழுவிகளையும் ஊற்றி அவ்வளவு ஆபாசமாக பேசுகிறவங்க, எந்த ஒரு பிளட் ரிலேஷனும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லாமல் ஒரு நண்பராக இருக்கலாம். ஏன்னா இவரும் சினிமாவில் இருக்காரு, அவரும் சினிமாவில் இருக்காரு, பார்த்துருப்பாரு, கதை சொல்லியிருப்பாரு, ஒரு சின்ன நட்பு இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அப்போ ஒரு சின்ன நட்பு இருக்கிறவங்களே எப்படி மதிப்பாங்க அவங்க? அப்போ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஆபாசமாக தரக்குறைவாக இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போ எடுத்தேன். சமுத்திரக்கனி நான் பேசுறதுங்கிறது அவர் ப்ரெஸ் மீட் பண்ணியோ இந்த கருத்தை வெளியே சொல்லியே ஆகணும்னு அவர் பேசலை, யாரோ தெரியாமல் எடுத்து போட்டாங்க. அதுக்கே சமுத்திரக்கனியை வச்சு செய்யுங்க தற்கொலை. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து என்னத்தை கிழிக்க போகிறாங்கன்னு நம்ம கேட்குறோம். அதில் ஒருத்தவன் சொல்கிறான், சமுத்திரக்கனிக்கு வந்து வாய்ப்பு இல்லை, எங்கள் தலைவர் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதனால் இப்படி எல்லாம் பேசுகிறாரு. அந்த கமெண்ட் இப்போ உங்களுக்கு வந்துருக்கும் பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில். ஏண்டா சமுத்திரக்கனி என்ன எவ்வளோ பிஸியான ஒரு நடிகர், எவ்வளோ பிஸியான இயக்குனர், அவர் எப்போவுமே பிஸியாக தான் இருப்பார். அதாவது 365 நாளும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருனாக்கா சமுத்திரக்கனியன் தான். நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு கேமரா இல்லாமல் கூட நீங்கள் ஷூட்டிங் போகலாம், சமுத்திரக்கனியன் இல்லாமல் ஷூட்டிங் போக முடியாதுங்கிற சூழலாம் இருக்குது. இப்போ அவர் தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் தெலுங்கு கன்னடம் சுற்றிக்கிட்டே தான் இருப்பார். சும்மா டூருக்காக போக மாட்டார், அங்கே ஷூட்டிங் இருக்கும், அதை முடிச்சுட்டு அப்படியே கர்நாடகம் போவார், அங்கே ஒரு படம் நடிப்பார், அல்லது அங்கே டைரக்ட் பண்ணுவார், டைரக்ட் பண்ணிவிட்டு தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவார், இங்கே நடிச்சு இப்போ டைரக்ட் பண்ணிக்கிட்டே தெலுங்கில் ஒரு பெரிய நடிகர் கூட நல்ல கேரக்டர் ஒரு நடிச்சிட்டு இருப்பார். இங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வருவார், இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போவார், அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவார். எல்லா மாநிலங்களையும் எல்லா மொழிகள்லையும் படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருனாக்கா அது சமுத்திரக்கனி. பயங்கர பிஸியான ஒரு நபர். அவர்லாம் நீங்கள் கால் ஷீட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கேமரா இல்லாமல் கூட படம் எடுத்தலாம், நீங்கள் சமுத்திரக்கனி இல்லாமல் படம் எடுக்க முடியாது. அவ்வளோ பிஸியான ஒரு நடிகர் இவங்க கிட்ட யார் விஜய் கிட்ட வந்து, ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா, எனக்கு வாய்ப்பு இல்லாமல் நான் ரோடத்தில் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்குங்கய்யா, ரொம்ப வாய்ப்பு இல்லாமல் பழம்பெரும் நடிகராகிட்ட அப்படி இவர் வந்து நிற்கிறாராம். அதனால் அவங்க வந்து வாய்ப்பு தரலையா, அதனால் இவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் அல்லது இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா இவங்க எவ்வளோ பெரிய தற்கொலை முண்டங்களாக இருப்பாங்க. இப்போ விஜயனுடைய மனைவிக்கே அந்த நிலைமை, விஜயனுடைய பையனுக்கே அந்த நிலைமை, சமுத்திரக்கனி என்ன எவ்வளோ பெரிய அவருக்கே அந்த நிலைமைனாக்கா நம்மளாம் சாமானியர்கள், ரொம்ப சாமானியர்கள். பெரிய பதவி தமிழ்நாடு முழுக்க என்ன தெரியுமானாக்கா தெரியாது, நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் சமுத்திரக்கனி தமிழ்நாடு முழுக்க தெரியும். அவருக்கே இந்த நிலைமைனாக்கா நீங்கள் என்னையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அல்லது அந்த விஜயனுடைய செயல்பாடில் யாரோ விருப்பம் இல்லாமல் அவங்க சோஷியல் மீடியாவில் என்னங்க நாங்கள் உங்களை எவ்வளவு நம்பணும், நீங்கள் இப்படி பண்ணலாமா, கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செய்யலாமா, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யலாமா, உங்களை பெற்ற அம்மா அப்பாவுக்கு துரோகம் செய்யலாமா, யாரோ ஒரு பெண்ணுக்காக நீங்கள் இவ்வளவு பேருக்கு துரோகம் செய்யலாமா, அவங்க பிளட் ரிலேஷனுக்கு உங்களை பெற்று வளர்த்து உங்களை ஹீரோவாக்கி ஆளாக்கி இவ்வளோ பெரிய ஆளாக்குனது உங்கள் அப்பா, காசு போட்டது உங்கள் அம்மா, ஏன்னா ப்ரொடியூசர் பேரில் அவங்க அம்மா பேர் தான் இருக்கும், கூட 28 வருஷமாக இருந்தும் அவங்க கூட குப்பை கொட்டினதும் உங்கள் மனைவி, உனக்கு 2 பிள்ளையும் பெற்று கொடுத்து அவங்களுக்கு சூத்துக்களி ஊட்டி சோறு ஊட்டி விட்டு ஆளாக்கி இன்னும் வளர்த்து விட்டு இன்றைக்கி ஒரு படம் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கானாக்கா அது நீ படம் நடிக்கிறேன்னு ஷூட்டிங் போயிருவேன், இருந்து வளர்த்து விட்டு கவனித்து யார் வளர்த்து விட்டது, அந்த பிள்ளை தானே, சங்கீதாங்கிற பிள்ளை தானே. இப்போ எல்லாரையும் நீ கழட்டி விட்டுட்டு நீ அந்த பொண்ணோட சுற்றிட்டு இருக்கே, அது நியாயமாப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க இதில் தன்னோட கருத்தை சொல்லியே ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு
தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சிஎம் கேண்டிடேட்னு வரப்போறாரு, இவர் சிஎம் ஆக வந்தால் எப்படிப்பா இருக்கும், நான் இவ்வளவு நாள் நம்பினேன், நீ இப்படி பண்ணிட்டியாப்பா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு பதிவு போடுறாங்கனாக்கா அவங்கள இவங்க எவ்வளவு ஆபாச தாக்குதல்கள் செய்வாங்க, எவ்வளவு புல்லிங் பண்ணுவாங்க, எவ்வளவு டார்கெட்டடாக அட்டாக் பண்ணுவானுங்க. அப்போ இந்த அட்டாக்குகளுக்கு இதில் நம்மலாம் பழகிட்டோம், அதனால் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் புதுசாக அனுபவிக்கிறாங்களே பெரிய மென்டல் டார்ச்சர் ஆனவங்களுக்கு, ஃபேமிலியை பற்றி அவங்க வீட்டில் உள்ள பெண்களை குறித்து பேசும்பொழுது அல்லது அவங்களை குறித்து ஆபாசமான தாக்குதல் பேசும்பொழுது அவங்க பயங்கர மென்டல் டார்ச்சர் ஆகிடுவாங்க. அது என்னக்கா பெரிய மன உளைச்சலாகி அதுலேருந்து வெளில வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகிடும் அவங்களுக்கு. அப்போ சமுத்திரக்கனியிலேயே இந்த சூழல்னாக்கா சாதாரணமான ஒருத்தவங்க எதிர்கருத்து தெரிவித்தாங்கனாக்கா என்ன நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கையில் எடுத்தேன். அதுலேயும் பாருங்கள், சமுத்திரக்கனி என்ன ஏதோ விஜய்க்கு எதிரானவர் கிடையாது. அந்த வீடியோவில் ஒரு இடத்துல சொல்லுவார், ஏங்க கட்சி நல்லா வளர்ந்துட்டு வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவார். எப்போ அந்த கிளிப்பை மட்டும் போடு. அப்ப விஜய் வந்து முற்று முழுதாக ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு நபர் கிடையாது. அவரே ஒரு சினிமாவிலேருந்து ஒருத்தன் வரட்டும், புதுசாக கூட வரட்டும் அப்படின்னு ஆதரிக்கக்கூடிய மனநிலையிலேருந்து, அல்லது இருக்கட்டுங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் சொல்கிறாப்புல. ஏன்னா இருங்க கட்சி நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சுங்கன்னு சொல்கிறாப்புலனாக்கா அவர் கவனிச்சுட்டு இருக்காரு, இதை வளர்ச்சி அப்படின்னு நம்புறாரு. சரிங்க எந்த போட்டும் என்னங்க ஜனநாயகமாக போட்டி போட்டோம், இந்த ஒரு மாதிரி இருக்காப்புல இவங்க திமுக அவங்களாம் இருக்காங்க, போட்டி போட்டு மக்கள் யாருனாலும் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் பேசுகிறாரு தவிர விஜய் வரவே கூடாது, அவன் தற்குறியிலையும் தற்குறி, அவன் ஒரு மெண்டலு, அவன் வந்து ஒரு மென்டல் டிசார்டரு, அவன் வந்து சைக்கோபாத்து, அவன் வந்து ஒரு கஞ்ச பிசுனாரி, கூட வேலை செய்த ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டு, அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா கூட காசு கொடுக்காம கல்யாணத்துக்கு மொய் கூட போடலாம் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு, அவங்க அப்பங்காரன் எஸ்எஸ்சி 2000 பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். இப்படியெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வெறுப்பாக அவர் பேசுகிறேன்னா சினிமாவில் இருக்கும்பொழுது விஜயை பற்றி நல்லா தெரியும்ல. அப்போ அப்படியாக கூட விஜய் அணுகலை, வர்றாப்புல இருக்கட்டும் ஜனநாயகமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மனநிலை தான் அவர் பேசுகிறாப்புல. அப்படி இருந்துமே பாருங்க நான் சமுத்திரக்கனி அவர்களை கமெண்ட்ல போய் எப்படி கடிச்சு வைக்கிறாங்க பாருங்க. அதோட இன்னொரு இடத்துல சொல்லுவாப்புல, சொந்த கட்சிக்காரன் நிர்வாகிகளே முட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மேட்டரை கவனிச்சிருக்காரு. சோசியல் மீடியாவில் வந்ததை மட்டும் வச்சுட்டு அவர் பேசலை. எனக்கு முழுக்க நம்மள மாதிரி சோசியல் மீடியாவில் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடையாது. அவர் படம் டைரக்ட் பண்ணுறது, கதை எழுதணும், நடிக்க போகணும், அதை கொடுக்குற ஸ்கிரிப்டை வாங்கி படிக்கணும், அப்புறம் டிஸ்கஷனில் உட்காரணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்குது அவருக்கு. அவர் என்னன்னாக்கா இப்போ நமக்கே வந்து தாவேக்கான சில பேர் தெரியும்னாக்கா அவருக்கு இன்னும் அதிகமான பெரிய பொறுப்புகளில் உள்ளவங்களோட பழக்கம் இருக்கும். அதில் யாரோ சில பேர் வந்து இந்த மேட்டரை பற்றி அவர் கேட்டிருப்பார், ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்லியிருப்பாங்க, ஆமாண்ணே உண்மைதானே, எங்களாலே முட்டு கொடுக்க முடியலண்ணே, மண்டை வீங்கி போய் மூளெல்லாம் முடியலை, முட்டு கொடுத்ததில் நல்லா மணிசார் மாதிரி ஆயிடுச்சுனே, ஜேர்னலிஸ்ட் மணிசார் மாதிரி மண்டை ஆயிடுச்சுன்னா எங்களை முட்டு கொடுக்க முடியலண்ணே அப்படின்னு யாரோ சில பேர். அது ஒருவேளை நம்ம லூஸ் மோகனாக கூட இருக்கலாம், தெரியல. என்னப்பா மோகனை நீ எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? இல்லை தெரியல. சரி, யாரோ அந்த கட்சியில் உள்ள முக்கியமான நபர் அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களுக்கு தெரிஞ்சவர்களாக நெருங்கியவர்களாக இருப்பார்கள். அவங்கக்கிட்ட கேட்டதில் அவங்க சொன்ன தகவலோடு சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்காப்புல. இது ஏதோ அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை, எனக்கு அவர் சொல்லும்போது அண்ணன் பாலா அவர்களும் என்டார்ஸ் பண்ணுறாரு, உதயகுமாரும் என்டார்ஸ் பண்ணுறாரு. அப்போ இது ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய மனநிலையே இதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ நான் சமுத்திரக்கனி மட்டும்தான் அப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. தஞ்சாவூரில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுது நடிகர் விமல் அவர்கள் இதை குறித்து கேள்வி எழுப்புறாங்க. அதாவது இந்த போகும்போது வண்டியில் விழுகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவர் ஒன்று சொல்கிறாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா நீங்கள் ஓகே படம் பாருங்கள், ரசிகராக இருங்க, எதுக்கு வண்டி பின்னாடியே துரத்திட்டு போகிறது, அந்த கூட்டத்தில் போய் நசுக்கிட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கா வேறு எந்த நடிகருக்காவது இப்படி நடந்திருக்கா? இப்போ ரஜினி கூட கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் போட்டாப்புல, முன்னாடி இந்த கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வரும்பொழுது கல்யாண மண்டபத்தில் கூட்டம் நடந்துச்சு, அப்போ கூட இறப்புகள் வரலைங்க. ஏன்னா ரஜினி ரசிகர்கள் பற்றி நமக்கு நல்லா தெரியும், நீங்கள் லைட்டாக அப்படி சுண்டி விட்டாலே டெத் ஆகிற கண்டிஷனில் தான் எல்லாம் இருக்கும், சரிங்களா? அப்படியேப்பட்ட பீஸுகளை ஒரு டெத்து கூட இல்லாமல் அவருடைய அந்த கூட்டம் வந்து 2-3 தடவை சந்திப்புகள் நடந்துச்சு. நீங்கள் ஒன்றுமில்லை, அந்த பீஸுகள்லாம் உள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது கையில் உள்ள சுகர் மாத்திரை பிடிச்சி வச்சுட்டு உள்ளே அனுப்புனீங்கனாக்கா ஒரு 20லேருந்து 30 காலியாகும், இல்லை ஒரு 50-60 காலியாகும். அப்படியேப்பட்ட ரேஞ்சில் தான் அவங்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த நிலைமையிலுமே பாருங்கள் ஒரு டெத்து கூட கிடையாது ரஜினிகாந்தினுடைய மீட்டிங்கில். நீ என்ன அதை விட பெரிய வளர்த்தியான்னு நான் கேட்குறேன், ரஜினிகாந்தை விட உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டமா? அப்போ இது அந்த டூல் கிட், ஏற்கனவே நம்ம சொன்ன பாருங்க, அந்த டூல் கிட் வழியாக நடக்கக்கூடிய மரணங்கள். யாரோ ஒரு 4 பேரை விட்டு பைக் ஓட்ட விட்டோடனே
நம்ம ஆளுக இந்த நம்ம பிள்ளைங்க போகும்போது அதை பார்த்தோன்னே இவங்களும் வெறியாகி அப்படியே சேர்ந்து போகிறது. அப்புறம் நம்ம ஆளுக போயிட்டு டயர் கடையில் விழுகிறது. அப்புறம் கூட்டத்தில் அவங்க காசு கொடுத்து ஒரு சில பேரை கூட்டு வருவாங்கல்ல. ஏன்னா நாகப்பட்டினத்தில் கூட்டம் நடக்கும் பொழுது காசு கொடுக்கலன்னு சொல்லி கூட்டம் வந்தாங்க. ஆனால் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த அம்மா பேட்டி கொடுத்துச்சு, ப்ரெஸ் மீட் பண்ணுச்சு. அவங்க வரும்போது பைட்டு கொடுத்துச்சு, காசு கொடுக்கலன்னு சொல்லி கூட்டம் வந்தாங்க. சொன்னேன் 400-300 பேரை கூட்டம் வந்தேன், பார்த்தா கடைசியாக காசே கொடுக்கலங்க அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே போச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தான் இந்த மாதிரி காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றது எல்லா இடத்துலையுமே அப்படி நடக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் எழுதுறதுக்கும் காசு கொடுத்து எழுத வைக்கிறது. அப்புறம் இந்த பைட்டு கொடுப்பாங்க பாருங்க, நான் அக்கா தங்கச்சி இப்போ பொண்டாட்டியோட இருப்பேன் அப்படிங்கிறது, என் பிள்ளைய விட எனக்கு வந்து இவரை தான் பிடிக்கும், அப்புறம் என் புருஷனை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும், என் புருஷன்ட்ட சொன்னாங்க கொண்டு போய் கூட்டி கொண்டு போய் விட்டு வந்துடுவாருங்க விஜய் கிட்ட அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூல் கிட்டு, இந்த டூல் கிட் வழியாக நடப்பது. அதுதான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி போய் சிக்காதீங்க, இது விளம்பரம், காசு கொடுத்து சில பேரை பண்ண வைக்கிறது, நம்ம வீட்டு பிள்ளைகளையும் போய் விழுந்து சாகாதீங்க அப்படிங்கிறத விமல் வந்து பேசுகிற ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுகிறாப்புல. அவர் பேச வேண்டிய காரணம் என்ன இருக்குது? தொழில் விமல் பேசின பைட்டை போடுங்க. விஜய் கூட்டத்துக்கு வந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் விஜய் கூட்டத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து இப்போ அடிபட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிறார். அதை பத்தி விஜய் வந்து ஒரு அறிக்கையோ எதுவுமே கொடுக்காம இருக்கிறாரு. ஆனா அவரே கொடுக்கலாம், நம்ம என்ன ஒரு கட்சியுடைய தலைவர் இல்ல. என்னன்னா கும்பல் கூடுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நம்ம இருந்துக்கணும். ஒரு போறாங்கன்னா அந்த வண்டியை பின்தொடர்ந்து போறதுலாம் ரொம்ப தவறானதுதான். அது ஏன் அந்த அளவுக்கு இருக்கணும்? பிடிக்குதான் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எதிருங்க. அதுக்குன்னு விரட்டிக்கிட்டுலாம் போய் அதை பண்ணி நம்ம உயிரை பணைய வச்சு போகணுன்ற அவசியம்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பஸ் சமுத்திரக்கனிலம் பேசிட்டாப்புல, விமல் பேசிட்டாரு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் இவர் பார்த்திபன் அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஆமாம், ஒர்த் அண்ட் ஒர்த்துன்னு போட்டிருக்காரு. அது ஏன் போட்டிருக்காருனாக்கா ஒர்த்து இல்லைன்னு ஒரு பேசினார்ல, அதுக்கு கவுண்டரா யாரடா ஒர்த்து இல்லைன்னு சொல்கிற? ஒர்த்துரா, பெண்கள்னா ஒர்த்துரா, ஒர்த்து தான் ஒர்த்து, எனக்கு பெண்கள் தான் எர்த்து அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் ஒர்த்து எர்த்து, அப்புறம் உமன் எவன் எமனே இருந்தாலும் அது பெற்றது ஒரு பெண் தான், இப்படி அவரோட ரைமிங்கில் எனக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னாக்கா யாரை ஒர்த்து இல்லைன்னு சொல்கிற? உன்னுடைய மனைவியே நீ ஒர்த்து இல்லைன்னு சொல்கிற. உனக்கு விருப்பம் இல்லைனாக்கா டிவோர்ஸ் கொடுத்துரு. ஏன் நான் பார்த்திபன் இருக்காரு, அவங்களுக்கும் சீதாவுக்கும் அவங்க ஒரு திருமண உறவில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்க மியூச்சுவலாக பிரிஞ்சாங்க, ஏதோ மனச்சங்கடங்கள் இருக்குது, மியூச்சுவலாக பிரிஞ்சாங்க, அவ்வளோதானே. டிவோர்ஸ் கேட்டாங்க, டிவோர்ஸ் கொடுத்தாங்க, பிரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க, கொடுக்க வேண்டியதானே உடைய வேலை. டிவோர்ஸ் கேட்டால் கொடு, டிவோர்ஸ் கேட்டால் நீ கொடுக்க மாட்டேங்கிற, கொடுக்காம நீ திரும்ப நீ இப்படி கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வரேன், காது ஊற்றி அழைச்சிட்டு வரேன், கருமாதிக்கு அழைச்சிட்டு வரேன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்போ பொது வெளியிலேருந்து என்னவா பேசுவாங்க? நீ முறுக்கி தோளில் போட்டு போயிடுவராஜா, நீ அழைச்சிட்டு வந்து முறுக்கி தோளில் போட்டு போயிடுவாங்க, நாய்க்குட்டியை கொஞ்சிருத்து நீ போயிடுவேன். ஆனால் பொது வழியில் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகள் இருக்குல்ல, அந்த பிள்ளைகள் படம் எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்கல்ல, அவங்களும் 6 மணிக்கு மேலே பார்ட்டி பண்ணுவாங்கல்ல. இப்போ பார்ட்டி பண்ணும்பொழுது கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாகிறது யாரு? நீ பண்ணுற வேலையினால உன் பிள்ளைங்க கேலிக்கு உள்ளாகும். அது எவ்வளோ மன கஷ்டம் ஏற்படும், எவ்வளோ மன வருத்தம் ஏற்படும். உனக்கு தோளுக்கு மேலே வசந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒன்றா கூடி பேசுவாங்கல்ல. அப்போ பேசும்பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை கேள்வி எழுப்புவாங்கல்ல, அல்லது கிண்டல் கேலி செய்வாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படி தானே இருக்கும், கிண்டல் கேலி செய்வதான் செய்வாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நீ பண்ணுற செயலுக்காக கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறது, மன வருத்தத்துக்கு மன வலிக்கு உள்ளாகிறது யாருனாக்கா உன் பிள்ளைங்க, உன்னுடைய பிள்ளை ஜேசனும் உன்னுடைய பொண்ணும் தான் இதனால இந்த கிண்டல் கேலிக்கு உள்ளாகிறது. அது மட்டும் இல்லை, உன் மனைவி எவ்வளோ கிண்டல் கேலிக்கு உள்ளாகுவாங்க. எத்தனை இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகிறோன்னா கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சுல. உன் வழியை பார்த்துட்டு நீ இப்போ உன் நாய்க்குட்டத்துக்கு நீ போப்பா, யாருப்பா கேட்க போகிறா? அவங்க வழியை பார்த்துட்டு அவங்க போகிறாங்க. நான் டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயும் உன்னை விட மாட்டேன், நான் உங்களுக்கு சேர வேண்டிய ஜீவனாம்சத்தையும் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் இஷ்டப்படி என்னுடைய ஜாலியாக நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு நான் கொஞ்சிக்கிட்டு நான் ஜோடி போட்டுக்கிட்டு சேம் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நான் கல்யாணத்துக்கு போவேன், கருமாத்துக்கு போவேன், வருவேன். ஏன்னாக்கா எனக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குங்க. நான் எது பண்ணாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நான் யாரை வச்சுருந்தாலுமே, அல்லது நான் யார் கூட போனாலுமே, யார் கூட வந்தாலுமே, யாரோட ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே, எத்தனை பேர் கூட இருந்தாலுமே எனக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குங்க. என்னை வந்து தளபதியை தூக்கி கொஞ்சறதுக்கு ஆள் இருக்குது. நான் எதுக்கு யாருக்கு பயப்படணும்? நான் என்ன தவறு வேணாலும் செய்வாங்க, என்ன தவறு வேணாலும் செய்வேன். கடைசியாக போயிட்டு சின்னதாக ஒரு அழுக அப்படின்னு இப்படி போயிட்டு வாயில் உள்ள கூலி எடுத்து போட்டு வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஐயோ தளபதி அழுதுட்டாப்ல, ஐயோ தளபதி ஃபீல் பண்ணிட்டாப்ல, ஐயோ தளபதியை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்ம தளபதியை எப்படியாவது காப்பாற்றியாகணும். முண்டக்கலப்பா ஒன்னே முதல்ல காப்பாற்றிக்க முண்டக்கலப்ப. உன் தளபதியை காப்பாற்றுறது பணம் இருக்குது அவங்ககிட்ட ரூட்டுங்கிற அமைப்பு இருக்குது. அவன் படம் நடிப்பான், சம்பாதிப்பான், நாய்க்குட்டி இருக்குது, தூக்கிட்டு கொஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். உனக்கு என்ன இருக்குது?
உன் வீட்டில் உள்ள நாய்க்குட்டி சோறு போடுறதுக்கு வந்துட்டு முதல்ல வக்கு இருக்கா, வருமானம் இருக்கா? வண்டியில் போய் விழுவுறியா? அது யார் வண்டி? கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்த வண்டி. அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கொண்ட காசு இருக்கா? அந்த பையன் தஞ்சாவூரில் விழுந்த பையன் அந்த பைக்கை கடன் வாங்கிட்டு போயிருக்கான். இப்போ அந்த பைக்கையும் சேர்த்து அவங்க அப்பா அங்கே வந்து கடன் வாங்கி அதை கட்டணும். அந்த வண்டிக்கு இப்போ ஒரு 30,000 20,000 செலவு இருக்கும். விழுந்ததில் வண்டி சுத்தமாக டேமேஜாக இருக்கும். ஏன்னாக்கா அந்த பையனை ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அவன் அடிபட்டுருக்குனாக்கா அப்போ அந்த பைக் எப்படி இருக்கும்? அப்போ அந்த பைக்கு புதுசாக கூட வாங்குற மாதிரி இருக்கும். அந்த பைக்கு எப்படி 2 லட்ச ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். டியூக் மாதிரி இருக்கும் ஒரு பைக்கு. அந்த மாதிரி பைக் 2 லட்சம் இருக்கும். இப்போ அவருக்கு மருத்துவத்துக்கு 2 லட்சம், இப்போ இந்த பைக்குக்கு 2 லட்சம் அவர் எங்கேயோ கடன் வாங்கி பாவம் பால் வியாபாரம் பண்ணுறாருங்க. டெய்லி பால் வியாபாரம் பண்ணி அதை குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் 10 லட்ச ரூபா செலவாயிருக்கு. பெரிய ஆப்ரேஷனாக தஞ்சாவூரில் கொண்டு வந்து உசுரை காப்பாற்றி கொண்டு போயிருக்காங்க. அந்த 10 லட்ச ரூபாயில் 1 ரூபா நீ கொடுத்துருப்பியா? அந்த பையனை கேட்குறாங்க, 1 ரூபா நீ கொடுத்துருப்பியா? உங்கள் அப்பா தலையடமான வச்சு இப்போ இந்த கடனை கட்டணும். இது தேவையில்லாமல் அம்மாவுக்கு வந்திருக்குங்கிறது வேற. இப்போ உனக்கு நீ இழுத்துக்கிட்டது இல்லை. அது நீ யாரையா பார்க்க போகிறனோ உன் தலைவன் வந்து காசு கொடுப்பானா? இதை பார்த்தோம்னாக்கா ஐயோ இதை பெரிய வைரல் ஆயிடுச்சு. இப்போ அவன் சைட்லேருந்து அந்த மெடிக்கல் செலவை என் கட்சி எடுத்துக்கும். உங்கள் தலைவன் ஏன் சொல்லலை? சொல்லணும்ல. அப்போ அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் பேசுனதாக இருக்கட்டும், அல்லது விமல் அவர்கள் பேசுனதாக இருக்கட்டும், அண்ணன் பார்த்திபன் அவர்கள் பேசுனதாக இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் என்னன்னாக்கா 41 பேர் கரூரில் இறந்தப்போ கூட இவங்க எதுவும் பேசலை. 41 பேர் இறந்தப்போ கூட பேசலை. இப்போ ஏன் பேசுகிறாங்கனாக்கா இவ்வளவு நாள் பேசணும்னு நினச்சதை என்னடா அது சரி பண்ணிக்குவாங்க. இல்லை 41 பேர் செத்தப்போ தவறு தான். அப்போயும் அவங்களுக்குள்ள என்னவாக மன ஓட்டம் இருந்திருக்குனாக்கா இந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க பிஹைண்ட் த கேமரா. இப்போ சமுத்திரக்கனி பேசுனது பிஹைண்ட் த கேமரா தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டாப்ல. அப்போ இதே மாதிரி 41 பேர் செத்தப்பையும் நான் சமுத்திரக்கனி அவர்கள் காரி துப்பியிருப்பாப்ல. இவனா ஒரு மனுஷனா, இவனா ஒரு தலைவனா? 41 பேர் செத்து போயிருக்கா. அங்கே ப்ரெஸ்ஸை சந்திக்க வேண்டியது என்னடா? நீ அங்கே ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துல உனக்கு என்ன போச்சு? உனக்கு என்ன பேதி வந்துருச்சா? பேச வேண்டியதுன்னா அதெல்லாம் இப்போ உன்னுடைய வேலை. இதே மாதிரி தான் சினிமா துறையில் உள்ள அத்தனை பேரும் பேசியிருப்பாங்க. அப்போ ஏன் வெளியில் பேசுகிறேன்னாக்கா அது அவங்களுக்கு தேவையில்லை. எனக்கு ஒரே துறையில் இருக்காங்க, அதனால் எதுக்கு பகைச்சிக்கிட்டு அப்படின்னு இருந்திருக்கலாம். நாளை பின்ன முகம் பார்த்து பேசணும். எனக்கு இவங்களும் பொலிட்டிக்கலான ஒரு கட்சியில் இருக்காங்க, கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க, அல்லது கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க அதை பேசுவாங்க. அப்படி இல்லையே, இவங்க யாருமே அப்படி கிடையாது. இவங்க படம் நடிக்கிறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க, துறையில் இருக்காங்க, துறை சார்ந்து செயல்படுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும்ல இதை பற்றி. இப்போ விஜய்க்கும் திரிஷாவுக்கும் உள்ளது பர்சனல் அப்படின்னாக்கா பர்சனல் தான், பேசக்கூடாது தான். ஆனால் அதை குறித்து எல்லோருமே ஒரு கருத்து இருக்கும்ல, வீட்டுக்குள்ளெல்லாம் பேசிப்போம்ல. பத்திரிகையாளராக இருக்கட்டும் அல்லது சினிமா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லோருமே வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் உள்ளவங்களோட பெண்களோட, வீட்டில் உள்ளவங்களோட ஆண்களோட உட்காந்து பேசிட்டு இருப்போம்ல. அப்போ இது குறித்து என்ன வைரல் ஆயிடுச்சு, கேட்பாங்கல்ல, ஆமாம் இது தப்பு தான், இதெல்லாம் எப்படி அங்கீகரிக்க முடியும்? இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமான வேலை இல்லையா அது? அப்படி எல்லோருமே வீட்டுக்குள்ளே பேசிட்டு இருப்போமா இல்லையா? எல்லோருமே பேசிகிட்டு இருப்போம். அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளில போட்டுட்ருக்கோமா? இல்லை. எனக்கு அது எங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம். நாங்கள் ஷேரிங் இப்போ தாட்ஸு, நாங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்போம். ஆனால் நான் இப்படி நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, அப்படி நினைக்கக்கூடாது, இது எப்படி தான் நினைக்கணும், அல்லது அவங்களோட கருத்து என்ன, இது வீட்டுக்குள்ளே பேசிக்கிறதுலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டா இருக்கும். அதே மாதிரி சமுத்திரக்கனி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருப்பார். இது பாலான்னா எங்கேயோ உட்காந்து பேசியிருப்பார், உதயகுமார் எங்கேயோ உட்காந்து பேசியிருப்பார், விமல் பேசியிருப்பார், பார்த்திபன் பேசியிருப்பார். ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருமே இதை பற்றி பேசியிருப்பாங்க, அவங்களோட கருத்தாக பேசியிருப்பாங்க. ஆனால் ஏன் பொது வழிக்கு வரலனாக்கா அது தேவையில்லை அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவங்க பேசுனதுங்கிறது ஏதோ இவங்களுடைய கருத்து மட்டும் அல்ல. இவங்க பேசுவது என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய, தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள அனைத்து நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுடைய வாய்ஸாக தான் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ ஏன் பேசுகிறாங்கனாக்கா ஓரளவுக்கு அவங்க பேச வேண்டாம் தவிர்த்து ஆனால் ஒரு மீட்டிங்கும் நடக்கிறத பார்த்து இப்போ பஸ்ட் அவுட் ஆகி பேசியிருக்காங்க. விமல் பேசுனதாக இருக்கட்டும், சமுத்திரக்கனி பேசுனதாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்திபன் பேசுனதாக இருக்கட்டும், எல்லாமே பஸ்ட் அவுட் ஆகி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பொழுதாவது பேசுனீங்களே அதற்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே யூடியூப் கூட சொல்ல வாழ்த்துறது, வரவேற்கிறது. மற்ற நடிகர்களும் சினிமா துறையை சேர்ந்த மற்ற கலைஞர்களும் தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க. படம் நடிக்கிறது அல்லது படம் எடுக்கிறது அப்படிங்கிறது சமூகத்துக்கானது. சமூகத்தில் அந்த திரைப்படம் ஒரு விளைவை ஏற்படுத்தணும், அதுதான் திரைப்படத்தினுடைய வேலை, கலையினுடைய வேலையே அதுதான். அது நீங்கள் கமர்ஷியல் மிக்ஸ் பண்ணிங்க, காசு எடுக்கிறது போகிறது, வேறு நடிகர்களை இறக்கிறது, நடிக்க வைக்கிறதுங்கிறது வேறு, அதுக்குள்ளே தலையிடலை. ஆனால் ஒரு கலைப்படைப்புங்கிறது மக்களுக்கானதாக இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் மக்களை டியூன் பண்ணுறதாகவோ அல்லது ஒரு செய்தியை கொண்டு கடத்துவதாகவோ அது இருக்கணும், அல்லது வேறு உரிமைகளை பற்றி பேசுவதாகவோ இந்த கலை வந்து இருக்கணும். அப்போ அந்த கலைத்துறையை சார்ந்தவர்களும் அந்த அறிவோடு இருக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயல் நடக்கும் பொழுது அது எப்படி நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்படி கை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தோம்னாக்க படங்களில் மட்டும் பயங்கரமான கருத்துக்கள் பேசிடுப்போம். அதனால் அந்த வீடியோவே சமுத்திரக்கனி பர்மிஷன் இல்லாமல் வெளியிட்டது தவறு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் சமுத்திரக்கனி என்ன பேசினாரோ அந்த கருத்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கருத்தாகவும் இருக்கிறது
என்று கூறிக்கொண்டு இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க என்ற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம்.